என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலே விவசாய சங்கங்கள் இந்த நீருக்காக வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் இணைச்சு அன்றைக்கு தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பொழுது இறுதி தீர்ப்பு பெற்றோம். ஆனால் அவ்வப்போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. ஆக எல்லா அரசாங்கமே அதிமுக அரசாங்கம் சரி, அதுக்கு பின் வந்து திமுக அரசாங்கமும் தொடர்ந்து இந்த காவிரி நதி நீருக்காக போராடிட்டு இருக்குது. தீர்ப்பையும் நாம் பெற்றுக்கிறோம். இதுதான் வரலாறு. பேரவை முன்னவர் அவர்கள், பேரவை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இப்ப மாண்புமிகு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப உணர்வுபூர்வமாக விவசாயிகள் மீது அக்கறையை அந்த உணர்வுபூர்வமாக பேசினார். காவிரி விவகாரத்தில் திமுக எந்த அளவுக்கு துரோகங்கள் இழைத்தது என்று பேச ஆரம்பித்தால் நிறைய விஷயங்கள் பேசலாம். யாராவது ஒருத்தர் பேசுங்க, ஒருவர் பேசுங்க. மித்தவங்களாம் உட்காருங்க, யாராவது ஒருத்தவங்க பேசுங்க, மித்தவங்களாம் உட்காருங்க. சார் அண்ணா நீங்க பேசுறதுனா பேசுங்க, பேசுறவங்க பேசுங்க, இல்ல நீங்க இருங்க, நீங்க உட்கார்ந்தா தான் மைக் கொடுப்பேன். உட்காருங்க கூட தம்பி, நீங்க உட்காருங்க. அதாவது திமுக அரசு செய்த துரோகங்கள் என்பதை முதலில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று, அவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொன்னது போல கலைஞர் அவர்கள் 1974 ஆரம்பித்து முதல் முதல்வர் கூட சொன்னார் 69 யார் முதலமைச்சராக இருந்தது என்று அன்றைக்கு சொல்லும்போது முதலமைச்சர் சொன்னார். உடனடியாக நாங்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் இந்த காவிரி நீர் பிரச்சனையே வந்தது 1974 தான். மறு ஒப்பந்தம் செய்கிற போது தான் இந்த பிரச்சனை. அந்த காலத்திலிருந்து இதுவரை தொடர்ந்து வழக்கு போடுவது, நேரடியாக பேசுவது, 3 முறை நேரடியாக சென்று பேசி வழக்கு போட்டு நடுவர் ஒன்று அமைத்து அதற்கான தீர்ப்பை உண்டாக்கி திருப்பி வந்து குடிநீருக்காக என்றவர்கள் மாற்றி அமைத்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் உடனடியாக துரோகம் பண்ணிட்டுலாம் நாங்கள் விவசாயிகிட்ட போக முடியாது. விவசாயம் எந்த கட்சியும் காவிரி நீர் பிரச்சனையிலே தவறு செய்ய முடியாது. அவரவரால் முடிந்த அளவு அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆஃபீஸர் அவர் இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கார், ஐஆர் ஆஃபீஸர், அவர் அன்றைக்கு பேசும்போது சொன்னார், நான் கீழ் மின்சாரத்துறை இருங்க, நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். ஏங்க தம்பி கொஞ்சம் இருங்க அமைச்சர், அவர் நாங்கள் சொல்லிடுறோங்க, நாங்களும் அங்கே இருந்தாங்க. ஆனால் பேசுறதை கேட்டு தாங்க பேசுவோம். ஏன் துடிக்கிறீங்க? எல்லாம் வயசு கம்மி, நல்லா துடிக்கிறீங்க நீங்கள். அதனால் யாரும் எந்த துரோகமும் யாரும் இழைக்க முடியாது. ஒவ்வொரு முதலமைச்சரும் அதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த துரோகம் என்ற வார்த்தையை எடுத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அந்த வார்த்தை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அதாவது பொதுவாக சொன்னது என்னன்னா 71 காலத்திலிருந்து இந்த காவிரி கடந்து வந்த காலத்தை பார்த்துருக்கோம். 70களில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போது இருந்த ஐயா மூப்பனார் அவர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஏன் வாபஸ் பெறப்பட்டது, யார் சொல்லி வாபஸ் பெற்றார்கள், 74 எதற்காக அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கல, அப்புறம் அப்போ வந்து கச்சத்தீவு, இப்படி நிறைய பேசிட்டே வந்தோம்னா அதை சொல்லி தான் துரோகம் சொல்றாங்க. ஒரு சில வார்த்தைகளை கேட்டாலே வந்து இன்னைக்கு வந்து எதிர்கட்சியினர் வந்து உடனே அவை குறிப்பெல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்றால் இப்ப ஊழல்னு சொன்னா வர்றாங்க, நீங்க எல்லாம் ஊழல் செய்யலான்னு சொன்னா தான் மக்களே முன்வரிசைக்கு வர்றாங்க. நீங்க ஊழல் செய்யலான்னு சொன்னா தான் மக்களே முன்வரிசை வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், நிறைய பேர் பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதான், அதாவது எதிர்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவுல முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல வந்து ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டல. ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன்வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கும் சேர்த்து நீங்க வந்து லைவ்ல அவங்களையும் சேர்த்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம் சட்டசபையில மாண்பை வாய்ப்பு தரோம். நடுவுல வந்து பேசி முடிச்சுக்கிட்டோம். முதல்வர் பேசுறப்ப குறுக்கிடுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எது குறித்து பேசுவோம் அது பேசும். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். இதுல ஊழலோ துரோகமோ இதெல்லாம் வந்ததான், யாரும் வந்து இல்லாதெல்லாம் சொல்லல. இது வந்து காலகாலமா பேசிட்டு வந்த விவாதங்கள் தான். அதை வந்து உடனே நீக்க ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நீக்கலாம். நன்றி. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள், உங்களுக்கு வாய்ப்பு தரேன். உட்காருங்க, வாய்ப்பு வரும். உட்காருங்க. மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல ஒரு நிமிஷம் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்.
மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவனுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்கிறாங்க, நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சுறாரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க. அண்ணா ஒரு நிமிஷம். இந்த சம்பவத்தை பத்தி ஆய்வு பண்ணி பேரவை தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தகுந்த பேரவை விதிகளுக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுப்பார். நீங்க பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் எதை பேசினாலும் சபையை கிளப்பி விட்டுறீங்க. அவர் நான் வந்தெல்லாம் அமைச்சர், இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசுவதோ அல்லது ஆதியாரி நம்முடைய இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன ஒரு நிமிஷம் நான் சொன்ன உறுப்பினர் வரும். இருங்க, நான் சொல்றேன். இருங்க இங்க பாருங்க. இருங்க அண்ணா ஒரு நிமிஷம். இல்ல அங்க மைக் கொடுக்காதீங்க, கட் பண்ணுங்க. உறுப்பினர் கே நேரு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் அப்படி குரோதமாக பேசுறீங்க? இருங்க வரேன். என்ன இருங்க வரேன். ஏன் பாய் இருங்க பாய், நான் சொல்லுங்க, என்ன அப்படி பேசுறீங்க? ஏன் அப்படி பேசுறீங்க? சட்டம் இருங்க. நீங்க நான் அப்புறம் ஏதாவது சொன்னா வருத்தப்படுவீங்க. இருங்க, ஒண்ணு சொல்றேன். இருப்ப காமிக்கிறீங்க. உறுப்பினர் கே நேரு அவர்கள், உறுப்பினர் இருங்க. உறுப்பினர் கே நேரு அவர்கள் உட்காருங்க. ஒவ்வொருத்தரும் நான் வரேன். கொஞ்சம் இருங்க. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இருங்க, நீங்க விளக்கமா பேசுங்க, பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கேட்டுதான் யாரும் எதுவும் குதர்க்கமாலாம் பேசுறதில்ல. அதாவது ஒரு சில வார்த்தைகள் முதல்வர் பேசும்போது குறுக்கிடுறதும், இல்ல பொதுச் செயலாளர் இல்ல நீர்வள பாசனத்துறை அமைச்சர் பேசுறப்ப குறுக்கிடுறதும், அங்கிருந்து தேவையில்லாத கமெண்ட் பாஸ் பண்றோம், இது பொதுவான கோரிக்கை. என்னன்னா அவர்கள் அங்கேயும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது பொதுவான கோரிக்கையை தான் நாங்க சொன்னோம் தவிர யாருடைய இங்க யாரையும் குதர்க்கமாலாம் பேசுறதில்ல. காவேரி விஷயத்துல இதே சபையில பல விவாதங்கள் நடந்திருக்கு. காவேரி விஷயத்துல என்னென்ன கடந்து வந்த பாதை பல விவாதங்கள் நடந்திருக்கு. 2007 வந்தது ஏன் 2013 வரைக்கும் கெசட்ல வெளியிடாம இருந்துச்சு. இது மாதிரி பல விவாதங்கள் நடந்துருச்சு. அதனால உடனே எல்லாரும் அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆய்வுக்கு எடுத்துக்கலாம்.